ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரோட சமூகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி. ஆமென். இப்போதான் நான் கீழே ஜபிக்கும்போது அந்த சிஸ்டர் ஃபேஸை காட்டி இன்னைக்கு அந்த சிஸ்டருக்காக ஜபிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினார். நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். அவங்க அப்படியே என்டர் பண்ணும்போது அப்படியே நான் வியந்து போனேன். தேவன் எவ்வளோ கருசனையாக இருக்கார் இல்லையா? நம்ம நினைவு கூறுகிற தேவன், ஒரு நாளும் நம்மளை மறக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்தில் ஒரு விசேஷித்த மாதம் இது, விசேஷித்த நாள் இது. எதுக்கு சொல்லுங்க? இந்த மாசம் தான் போன வருஷம் நம்ம ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். ஹல்லேலூயா. ஸோ இது ஆலயம் பிரதிஷ்டை செய்த அந்த ஒரு மாதம். அப்ப இந்த மாதத்துல தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு நினைவிருக்கா? சங்கீதம் 115, 12, 13 வசனங்களை தேவன் நமக்கு வாக்கு செய்திருக்கார். ஹல்லேலூயா. மைக்ல நம்ம வாசிக்கலாமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல he is mindful of me and he wants to bless the house of Israel and he wants to bless the house of Aaron. So இன்னைக்கு கர்த்தரோட மைண்ட்ஃபுல்லா யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். பர்சனலைஸ் தி ஸ்கிரிப்சர். நான் தான் இருக்கேன். அப்பா தகப்பனோட மைண்ட்ல யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். இந்த சங்கீதங்கள் 113 இருந்து 118 வரை சங்கீதங்களை நம்ம என்ன சொல்வோம்னா ஹலால் சங்கீதங்கள், ஹலால் சாங்ஸ். அப்படி இல்லாட்டி எகிப்திய ஹலால் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 113 இருந்து 115 வர சங்கீதங்களை இந்த யூத பண்டிகைகள் டைம்ல இந்த சங்கீதங்களை பாடுவாங்களாம். எதை நினைவு கூறி? தேவன் அடிமைத்தன எகிப்திய ஹலால். இதுக்கு எதுக்கு எகிப்திய ஹலாலின் பேருனா, தேவன் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்ததுனால, அப்பா நன்றிப்பா, இப்ப பாடணுமே, நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தப்பா, ஆனா என்னை நிரம்பி வழிகிற பாத்திரங்களா நீங்க மாற்றினீங்களேப்பான்னு டெலிவரன்ஸ் சாங். இட் இஸ் a psalm of deliverance. ஹல்லேலூயா. அது விடுதலையின் சங்கீதங்கள். அது யூத பண்டிகைகள்ல பாடப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதத்தை பார்த்தா பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த சங்கீதத்தை அவங்க பாடுவாங்க. சோ அந்த வசனத்தை தேவன் நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறது ஒரு விசேஷித்த காரியம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:26 நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்த்தா ஏசப்பா இந்த சங்கீதத்தை பாடினார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவ்வளவுதான். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு போனார்கள். யாரு அவர்கள்? யாரு? ஏசப்பாவும் அவரோட சீஷர்களும். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல பாடின சங்கீதம் தான் 113 இருந்து 118. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 115வது சங்கீதம். ஏசப்பாவே இந்த சங்கீதத்தை அவரு பாடி இருக்காரு. ஹல்லேலூயா. சோ கண்டிப்பா இது ஒரு விசேஷித்த சங்கீதம். இது நம்மளோட தியானம் இல்ல. இங்கிலீஷ் சர்வீஸ்ல நம்ம அந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். ஆனா தேவன் குடும்பமாய் இன்றைய தினத்துல நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க நான் தனியா தானே வந்திருக்கேன். நம்ம எல்லாம் கர்த்தரோட ஒரு பெரிய குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிள்ளைகளோட கணவரோட வந்திருந்தா குடும்பமா உட்கார்ந்து இன்றைய தினத்துல ஒரு கடைசியா நம்ம ஆராதிக்கும் போது குடும்பமா நம்ம பிள்ளைங்களை நம்ம ஆசீர்வதிக்க போறோம். இப்போ நம்ம ஃபேமிலிஸ் இல்ல, நாங்க இங்கதான் இருக்கோம்னா எல்லாம் என்னோட பிள்ளைங்க தான். சோ நம்ம குடும்பமா ஒருத்தரையும் நம்ம ஆசீர்வதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷித்த நாள். ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணாம 100 மடங்கு இன்னைக்கு வார்த்தையில் இருக்கிற 100 மடங்கு அறுவடை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு வாஞ்சியோட நீங்க உட்கார்ந்தா தேவன் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Question, what is blessing? ஆசீர்வாதம்னா என்ன? இப்ப நான் பிரதரை கேட்டேன், பிரதர் ஆசீர்வாதம்னா என்ன? பிரதர் என்ன சொல்வாரு? என் மனைவிக்கு நிறைய நகை வருதா, அது பெரிய ஆசீர்வாதம் சொல்லுவோமா? சில பேர் என்ன பார்க்கறத பார்த்தா நகைலாம் எனக்கு வேணாங்க சிஸ்டர், நீங்க சொல்றீங்க நீங்க நல்லவங்க, ஓகே.
பணம் நிறைய பாருங்க, கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இவ்வளோ பணம் இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு நம்ம நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீடு மட்டும் கட்டிட்டா போதுங்க, என் பிரச்சனை எல்லாம் சால்வ்டு. எத்தனை முறை சொல்றோம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா போதும், பணமும் கொஞ்சம் ஜுவல்ஸும் இருந்தா கல்யாணம் மட்டும் பண்ணிடுவேன், என் பிரச்சனை எல்லாம் சால்வ்டு. நிறைய முறை நினைக்கிறோம்ல. நெக்ஸ்ட் பாருங்க, விதவிதமான கார். ஒரு கார் மட்டும் வாங்கிட்டா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பிரச்சனையே இல்லை, பைக்லயும் ஆட்டோலையும் போட்டு எடுத்துட்டு போறோம். ஒரு கார் மட்டும் வாங்கிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் நினைக்கிறோமா இல்லையா? பாருங்க, நல்லா நினைச்சவங்க எல்லாம் அதை ப்ராஃபிட்டிக்கலா ஆமின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகேவா? நம்ம இதை தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நிறைய நேரம் ஐஸ்வர்யதான் ஆசீர்வாதம் நினைச்சு வேதனையோட நம்ம இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாரு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யம் ஒரே ஒரு பங்கு தான், ஒரு சின்ன பங்கு. அதுல நமக்கு வேதனையே இருக்காதான். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் அம்மா என்னை பார்த்த, சிஸ்டர் உங்க வாழ்க்கையில நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, ஆசீர்வாதமே இல்லைல்ல. அது என்னை பல மாதங்களா புடமிட்டது. என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு ஆனா ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இருக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்க நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அநேக கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்தும், அநேக ஜுவல்ஸ் நம்ம லாக்கர்ல இருந்தா கூட அது ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. ஆசீர்வாதம்ன்றது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு வல்லமை, அது ஒரு தெய்வீகம். இட்ஸ் a person, it's love, it's joy, it's goodness, it's wellness. It is beyond materialistic things. Hallelujah. So ஆசீர்வாதம் சொல்லும்போது எப்பவுமே இன்னைக்கு தேவன் என்ன சொன்னாரு? ஆரோனின் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலின் வீட்டை ஆசீர்வாதம்னா அப்பா வேலை கிடைச்சிருமா, எனக்கு இதாயிருமா, எனக்கு பணம் வந்துருமா, பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துருமா? நம்ம நோக்கம்லாம் எதுல போகுது? மெட்டீரியலிஸ்ட். ஆசீர்வாதம் ஒரு தெய்வீக வல்லமை, அது தெய்வீக உணர்வு. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம்லாம் வரும். தேவனோட ஆசீர்வாதம் என் மேல இருந்தா ஐஸ்வர்யம் தானா என் வாழ்க்கையில வரும், அதுல வேதனையே இருக்காது. ஆனா நான் ஐஸ்வர்யத்தை தேடி போகும்போது என் வாழ்க்கையில வேதனை தான் வரும். ஒரு அழகான கணவன் மனைவி, ரொம்ப அன்பு நிறைஞ்சவங்க. ஆனா அந்த கணவர் அந்த மனைவியை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு டே அண்ட் நைட் அவர் வேலை செய்தாராம். என் மனைவி சந்தோஷமா இருக்கணும், எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டே இருப்பாராம். நைட்டும் அவர் கம்ப்யூட்டர்ல வேலை செய்வாராம், காலையில கம்ப்யூட்டர், ஃபுல் டைம் வேலை. அவர் கொஞ்ச நேரம் கூட, ஆனா மனைவி சந்தோஷமா இருக்கணும் தான் அவர் எல்லாமே செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கூட அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவருக்கு டைமே இல்லை. அவங்க ஏதாவது சொல்ல வந்தா கூட, இருமா அவங்க முக்கியமா ஏதாவது எக்ஸ்பிரஸ், இருமா நான் அப்புறம் பேசிக்கிறோமா, வேலை செய்யணுமா, உனக்காக தான் எல்லாம் பண்றேன், உனக்காக தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். கடைசியில பார்த்தா ஒரு நாள் அவரு நைட் அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவர் பெட்ரூமுக்கு போகும்போது பார்த்தா அந்த மனைவி மறிச்சு கிடந்தாங்களாம். ஒரு முறையும்ப்பா என் உடம்பு முடியலப்பா, என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பான்னு அந்த மனைவி எவ்வளவோ தடவை அந்த கணவர் கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கணவர் வேலையில பிஸி பிஸி பிஸி. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கணவர் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, மனைவி கணவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால எவ்வளோ ஒரு பேரழிவு. இன்னைக்கு அவர் நினைச்சாலும் அந்த மனைவி பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா மனைவின்ற ஆசீர்வாதம் இல்ல வாழ்க்கையில. இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலை வேலை வேலை, ஊழியம் 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 நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனா நம்ம ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாட்டி நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? யார் இது? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருந்துட்டா ஐஸ்வர்யம் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பத்தி நம்ம யோசிக்க கூட வேண்டாம். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தா அவன் செல்வ சீமானா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புறேன். இந்த சங்கீதம் 115 நம்ம எபிரேய பாஷையில, நம்ம 115:12 எபிரேய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஸ்கிரீனை நல்லா உத்து பாருங்க. அந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது அது என்ன சொல்லுதுன்னா, யெகோவா ஜெகரனு ஏ பாரெக் எத் பெத் இஸ்ராயேல் ஏ பாரெக் எத் பெத் அஹரோன். கர்த்தர்
என்ன நினைச்சிட்டாரு. ஆரோன் இஸ்ரவேல் வீட்டார ஆசிர்வதிப்பாரு, ஆரோனின் வீட்டார ஆசிர்வதிப்பாரு. முதல் லைன்ல நீங்க பார்த்தா யஹ்வா தான் இருக்கும். ஆனா ரெண்டாவது லைன்ல பாருங்க, அலஃப் டவ், நான் இஸ்ரேலின் வீட்டை ஆசிர்வதிப்பேன், ஆரோனின் வீட்டை ஆசிர்வதிப்பேன் என்ற வர லைன்ல பாத்தீங்களா, நான் ரெட் கலரா ஸ்கொயர் போட்டிருப்பேன். என்ன வருது? அலஃப் டவ். அந்த ஆணி பாய்ந்த அந்த கரங்கள் இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வர முடியும். ஹல்லேலூயா. மற்ற எங்க இருந்து வரதும் ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் எபிரேய பாஷையில் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, இது நம்ம இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், ஹிந்தி பைபிள், எந்த பைபிளையும் இந்த ஆலஃப் டவை மொழிபெயர்க்கவே இல்லை. நம்ம எபிரேய மொழியில் எடுத்து பார்க்கும்போது தான் ஆலஃப் டவ், ஆல்ஃபாவும் தவும் சேர்ந்து நம்மளை ஆசிர்வதித்தார். என்னைக்கு தகப்பனோட சிந்தையில் நம்ம போயிடுறோமோ, குமாரன் நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாடு பெற்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா. 9248 டைம்ஸ் இந்த எட்டுன்ற வார்த்தை, ஆலஃப் டவ்ன்ற வார்த்தை வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. இது ஒரு அஸ்டானிஷிங், ஒரு ஷாக்கிங் திங். ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆலஃப் டவ், ஆலஃப் டவ். இன்னைக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஹீப்ரூ கத்துக்காதவங்க நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க. ஹீப்ரூ தெரிஞ்சவங்க இதை வாசிங்க பார்க்கலாம். பெத் ரேஷ் வாவ் காஃப் சோஃபெத் பாருக். சொல்லுங்க, பாருக். பெத்னா வீடு, ரேஷ்னா தலைவர், வாவ்னா ஆணி, காஃப் சோஃபெத்னா கரம். அதாவது வீட்டின் தலைவர், என்னோட வீட்டின் தலைவர் யாரு? ஏசப்பா. அவர் ஆணி பாய்ந்த கரத்தினால அவர் என்னை ஆசிர்வதிக்கும் போது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் பாரூக்ன்றோட அர்த்தம். ஹல்லேலூயா. பாரூக்னா என்ன? வீட்டின் தலைவர் ஏசப்பா. அவரோட கரங்கள் என்ன இருக்கு? ஆணி பாய்ந்த கரங்கள் என்னை ஆசிர்வதிக்கும் போது நானும் என் வீட்டாரும் எப்படி இருப்போமா? நானும் இப்ப பாடுனீங்களே, நானும், நம்ம எதுவுமே சொல்லல, பட் இன்னைக்கு கர்த்தரே அதை நடத்தினாரு. நானும் என் வீட்டாரும் ஆசீர்வாதமா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாருக், பாருக். பாருங்க எப்படி வாசிக்கணும்னா, பாருக், பாருக். ஓகே, எதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்? இன்னைக்கு தேவன் எதுக்கு என்ன ஆசீர்வதிக்கிறாரு? நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு என்ன? பராக்கா, பராக்கா. சொல்லுங்க, பராக்கா. பாருக்னா நான் ஆசீர்வாதம் பட்டிருக்கேன், blessed, I am blessed. பராக்கானா ஆசீர்வாதங்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி. இன்றைக்கு ஸ்பெஷலா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு துக்கமா நீங்க வந்திருக்கலாம். தேவன் சொல்றாரு, உங்களை குடும்பமா ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். ஹல்லேலூயா. குடும்பமா தேவன் இன்றைய தினத்துல நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். சொல்லுங்க, பருக் டு பராக்கா. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்க மாதிரி யூத ஜனங்கள் எல்லாம் எபிரேய பேசுற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். பாருக் டு பராக்கா, பாருக் டு பராக்கா, பாருக் டு. எல்லாருமே எபிரேய பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இன்றைய தினத்தில் ஒரு விசேஷித்த காரியம். நம்ம 7 மணி நேரம் நம்ம பாஸ்டர்கள் எல்லாம் அப்படியே 7 பாஸ்டர்கள் வார்த்தையை அப்படி அடிச்சு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாங்க. நான் சொன்னப்பா, இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே பயமா இருக்குப்பா, வல்லமையான பிரசங்கியாளர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு தயக்கத்தோட, ஒரு பயத்தோட, ஆனால் ஆவியானவரோட துணையோட இங்கே நின்றுட்டு இருக்கா. அல்லேலூயா. அதில் ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்ப டச் பண்ணது வந்து, அவர் அழைத்து சுகம் கொடுத்தார், அழைத்து சுகம் கொடுத்தார். அந்த அழைத்துன்ற வார்த்தை அது என்ன ரொம்ப டச் பண்ணது. அதை தியானிக்கும் போது தேவன் இன்றைக்கு நானும் 3 தலைப்பு கீழே இந்த வேதத்தை நம்ம ஆராய போறோம். அழைத்து ஆசீர்வதித்தார், அரவணைத்து ஆசீர்வதித்தார், அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எப்படி தேவன் நம்மளை அழைத்து வா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ கோவப்படுறாரு, ஐயோ நான் ஜெபிக்கலையே, நான் இது பண்ணலையே, தேவன் என்னை விட்டு விலகி போய் என்னென்னமோ நம்ம யோசிக்கிறோம். ஆனா இன்றைய தினத்துல ஆசீர்வதிக்கிற தேவனா அவர் இறங்கி வந்து அவர் சொல்றாரு, நான் அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை அரவணைத்து ஆசீர்வதிப்பேம்மா, நான் உன் மேல அன்பு கூர்ந்து ஆசீர்வதிப்பேம்மா. அதனால உன் கண்ணீரெல்லாம் நீ தொடச்சிட்டு சந்தோஷமா கர்த்தரோட பிரசன்னத்துல அப்பா என்னை அழைச்சி ஆசீர்வதிக்க போறீங்க அப்படின்னா நம்ம பேரை சொல்லி தேவன் கல்கி
நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். கெசியா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஸ்வேதா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு நம்ம பேரை சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புறார். இன்றைய தினத்துல ரெண்டாவது என்ன பண்ண போறாரு? அரவணைத்து. ஏமா துக்கமா இருக்கா வாழ்க்கை, இங்க இருந்து போகணும்னு நீ நினைக்கிறியா? நீ கவலைப்படாத, நீ இங்கே இரு, நான் உனக்கு சொல்ற வரைக்கும் நீ இரு, நான் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன்னு தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னொன்னு, நம்ம மேல அன்பு, நம்ம தப்பே செஞ்சிருந்தாலும் நம்மளை மன்னித்து நம்ம மேல அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்க போற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அழைத்து ஆசீர்வதிக்க போறார். ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தார். ஜஸ்ட் ஒரு குடும்பத்துல சந்ததி சந்ததியா எப்படி ஆசீர்வாதம் பெருகிற்று நம்ம இன்றைய தினத்துல தியானிக்க போறோம். எத்தனை பேர் அதை தியானிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் இன்றைய தினத்துல நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம சந்ததி சந்ததியா நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தாரா? வாசிப்போம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே நம்ம இல்லாம இன்னைக்கு ஒரு வேளை உட்கார்ந்து இருந்தாலும், யாருமே இல்லைன்னு நினைச்சு இங்க உட்கார்ந்து இருந்தாலும் தேவன் சொல்றாரு, மா நான் உன்னை அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூப்பிடுறார், பிரியா நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். பேர் பேரா தேவன் நம்மளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க விரும்புறார். ஹல்லேலூயா. அப்பா இன்னைக்கு நான் தனியா இருக்கேனேப்பா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லையப்பா, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீங்களேப்பா அப்படின்னா அந்த இன்றைய தினத்துல என்ன ஆசீர்வதிக்க விரும்புறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? இது இந்த புது வருஷத்துல தேவன் 2024க்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக செய்வேன். அது மட்டும் இல்ல, சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரிக்கிற அதிகாரத்தை இந்த வருஷத்துல தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. போன வாரம் பாஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, நம்ம ஒரு வருஷம் முடிய போறோம், நம்ம எல்லாருக்கும் பாஸ்டருக்கு பிரியாணி கொடுக்கணும்னு ஆசைதான். அதனால நானும் விஜய் சிஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன கொடுப்பாங்க, எந்த கறி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜபிக்கும்படி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜபத்துல யாரெல்லாம் அந்த ஃபுட் காரியத்தை தாங்க விரும்புறீங்களோ, ஸ்பான்சர் பண்ண விரும்புறீங்களோ, அந்த ஆனிவர்சரிக்கு நீங்க கொடுக்கும்படி நீங்க ஜபிங்கன்னு கேட்கவே இல்லை, நீங்க ஜபிங்கன்னு பாஸ்டர் சொன்னாரு. நம் ஜபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. 12 மணிக்கு நேற்று இரவுல ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க. அந்த கேஷுவலா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, சர்ச்சோட ஆனிவர்சரி எப்போ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த மாசம் தான் நாங்க ஆனிவர்சரி, ஃபுட்டை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நாங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் கேட்கவே தேவையில்லை, நம் ஜபிக்கும் போது தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சோ எனக்கு தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? பாரூக். என்னோட கடமை என்ன? பெராக்கா. அதை நான் ரிலீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சர்ச் கட்டியிருக்கோம்ல, போன வருஷம் இந்த நாள் எவ்வளோ பாஸ்டருக்கு தெரியும், வீட்டுக்கே அவங்க வரல. நிறைய நாள் போன வருஷம்லாம் வீட்டுக்கே வரல. ஆலயம் கட்டணும் ஆலயத்திலேயே அவர் சாமியோட போல படுத்து கிடந்தார். ஆனா இன்றைய தினத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தேவனை வந்து ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்காரு. ஹல்லேலூயா. இன்னும் ஜஸ்ட் 27 lakhs தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் தேவன் நேர்த்தியா செய்து முடிப்பார். ஏன்னா தேவன் என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். இஸ்ரவேலின் வீட்டாரை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆரோனின் வீட்டாரை ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிக்கிற தேவன், என் சந்ததியை வர்த்திக்க செய்கிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அமோகமான காரியங்களை இந்த மாதத்துல நம்ம வாழ்க்கையில செய்வார்.
ஹalleluya. என்னைக்கு சபையில ஒரு பிரேக் த்ரூவோ அது அப்படியே பாய்ந்து மக்கள் எல்லாம் அந்த பிரேக் த்ரூன்ற ரெயின்ல மூழ்கிடுவாங்க. ஹalleluya, ஹalleluya. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். ஓகே, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீ கடற்கர மணல், நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள், என்ன அற்புதமான வார்த்தைகளை சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை தனக்கே வைத்துக் கொண்டாரா? என்ன பண்ணாரு? தன்னோட குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு இந்த பாயிண்ட் சபையில் இருக்கிற தகப்பன்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா தகப்பன்மார்களுக்கு. வாட் இஸ் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி as a father? ஒரு தகப்பனா உங்களோட கடமை என்ன? ஆபிரகாம் எப்படியாப்பட்ட தகப்பனா இருந்தாரு தெரியுங்களா? ஆபிரகாம் ஆதியாகமம் 25:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஹalleluya. இன்னைக்கு நிறைய ஃபாதர்ஸ் இருக்கீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க என்ன வச்சிருக்கீங்க? உடனே காரு, பங்களா அதெல்லாம் நான் கேட்கல. உங்க வாயில என்ன ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வைத்திருக்கீங்க? இந்த ஆபிரகாம் தனக்கிட்ட இருந்து, ஆபிரகாம் செல்வ சீமான் மட்டும் இல்ல, தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன். தேவன் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்தரிப்பாய். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செய்தார்? தன் மகனுக்கு, பியூட்டிஃபுல் வசனம், தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். So fathers, தகப்பன்மார்களே, it is your responsibility to bless your children. It is your responsibility. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க மனைவியை விட்டு, உங்க பிள்ளைங்களை விட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவங்க வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்துல சாப்பிடுற பீப்புளா நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்றாரு, ஆபிரகாம் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருந்தாரோ அது போல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கணும். Hallelujah, hallelujah. All fathers should start blessing your children because there is such a blessing when parents bless their children. Hallelujah, hallelujah. வாசிப்போம் ஆதியாகமம் 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். சாராளுடைய அடிமை. போதும் சிஸ்டர், ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தா அவன் மரித்த பின்பும் தன்னோட சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தான். ஹalleluya. நம்ம இன்னைக்கு நினைப்போம்ல, ஐயோ நான் இன்னைக்கு செத்து போயிட்டா என் பிள்ளைங்களை யாரு பார்ப்பாங்க? ஆனா தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாவோ ஒரு மனுஷியாவோ நான் இருந்தா பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தலை மேல கை வச்சு நம்ம சொல்ல போறோம், ஹalleluya, அப்பா என் பிள்ளைங்க மேல எல்லா ஆசீர்வாதமும் தங்கி இருப்பதாக நம்ம சொல்ல போறோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறவரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழைத்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? அப்படியே தன்னுடைய சந்ததி மேல அந்த ஆசீர்வாதத்தை கூறினார். ஹalleluya. புரிஞ்சதா? முதல் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? நீங்க அழைக்கப்பட்டவங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனோட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதோ வந்துட்டோம் உட்கார்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இன்றைய தினத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம என் சந்ததியை ஆசீர்வதிக்காம இங்கிருந்து நான் கடந்து போக மாட்டேன். ஹalleluya. எல்லா தூக்கத்தின் ஆவி வெளியில போ. நீங்க சொல்லணும், எல்லா தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, மகிழ்ச்சியின் ஆவி. ஹalleluya. எல்லாம் விழிப்பா இருக்கீங்க. ஆமென், ஹalleluya. ரெண்டாவது, முதல் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது அவர் என்ன பண்றாரா? அரவணைத்து ஆசீர்வதிக்கிறாரா. ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப அழுத. ஏன்னா நிறைய ஜனங்கள் இன்னைக்கு ஒரு கிராஸ் ரோட்ல, இது நான் பண்ணலாமா, பண்ணட்டுமா, இங்க இருக்கலாமா, அங்க போட்டுமா, நீங்க கண்ணீரோட இன்னைக்கு இங்க வந்திருக்கிறத தேவன் உணர்த்தினாரு. சோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு இடைப்படுவாராக நான் விசுவாசிக்கிறேன். அரவணைத்து ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன ஆகுது? கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவர் மகன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்ப கர்த்தர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கு தன்னோட மகனாகிய யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாசிப்போம் ஆதியாகமம் 26:3.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை. நெக்ஸ்ட் 12 26-12 வாசிப்போம். ஈசாக் ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 25:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:3 நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், தேசத்துல ஒரு மகா பெரிய பஞ்சம். ஈசாக்கு என்ன யோசிக்கிறாரு? நான் கேராரை விட்டு நான் கிளம்பிடுறேன். தேவன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். அரவணைக்கிறார். ஈசாக்க தேவன் அரவணைத்து சொல்றாரு, நீ போகாதப்பா. இன்னைக்கு நிறைய விமன் கணவர் வீட்டை விட்டு பிரிஞ்சு, இல்ல மனைவிகள் கணவர் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, கணவர்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு அநேக பிரிவினையின் ஆவி இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல செயல்பட்டு கொண்டு இருக்கு. தேவன் சொல்றாரு, நீ உன் கணவனோடையே இருமா. கணவர்களுக்கு சொல்றாரு, எவ்வளோ கஷ்டம் அந்த பஞ்ச காலத்துல அங்க இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லைங்க, என்னங்க சொல்றீங்க, எங்க வீட்டுல இருக்கவே முடியாது, அவரோடு வாழவே முடியாது, அந்த அம்மா கூட வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில ஒரு வேளை நீங்க இருந்தா, தேவன் சொல்றாரு, நீ கேரார்ல இருமா, அங்கதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு அறுவடைய அங்கதான் தேவன் கொடுத்தாரே தவிர கேராரை விட்டு வெளியில போகும்போது அது நமக்கு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஃபேமிலி சிச்சுவேஷனா நமக்கு இருக்கலாம். இன்னைக்கு இந்த மெசேஜை பார்க்குற அநேக விமென், ஸ்பெஷலி விமென் ரொம்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, இல்லைங்க சிஸ்டர், என்னால முடியல சிஸ்டர், என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல அப்படின்னு ஒரு வேளை கண்ணீரோட நீங்க இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா. ஈசாக்க பார்த்து தேவன் சொன்ன அதே வார்த்தை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அதாவது சின்ன ஆசீர்வாதம் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு. அப்ப இங்க இருக்கிற பாட்டிமார்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ், நல்லா ஜபிக்கிற பாட்டியா நம்ம இருந்திரணும். அந்த ஆசீர்வாதம் பாருங்க எங்க தொடர்ந்துட்டு வருது பாருங்க. ஹல்லேலூயா. சந்ததியா ஆசீர்வாதம் தொடர்ந்துட்டு வருது. ஹல்லேலூயா. வாசிப்போம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாட்டி மாறுங்க, எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் உட்காந்துடாதீங்க, ஜபிக்கிறது உங்களோட கடமை. ஹல்லேலூயா. நிறைய தாத்தாக்கள் எல்லாம் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம ஆசீர்வதிக்கணும். மனசார தேவ வார்த்தையை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கும்படிதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஈசாக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நீங்க அங்கேயே ஜபத்துல தரித்திருந்தீங்கன்னா, அதே இடத்துல யாரெல்லாம் உங்களை தூற்றுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை கீழே போட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறிச்சு தவறா பேசினாங்களோ, அதே வாய், உன்னை போல யாருமே இல்லம்மா, ஐயோ நீ எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ இருந்தாதாம்மா ஆசீர்வாதம், நீ போயிட்டனா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லைன்னு அவங்களே நம்மளை அழைக்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை அவரே வைத்துக் கொண்டாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். ஆதியாகமம் 27:28 வாசிப்போம். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ன பண்ணாரு? யாக்கோபை ஆசீர்வதித்தார்.
ஹalleluya. இன்னைக்கு அப்பா அம்மார்கள் எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. தேவன் சொல்ற அந்த வார்த்தையை எவ்வளவு அந்த தகப்பன்மாருங்க தன்னோட பிள்ளைங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல ஃபேமிலி பிரேயர்ஸ் நடக்குது, எத்தனை குடும்பத்துல தகப்பனும் தாயும் தன்னோட பிள்ளைங்களோட சிரசன் மேல தலை மேல கை வச்சு ஒரு ஃபேமிலி பிரேயர்லுமா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை எத்தனை தகப்பன் தாய்மார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தரோம். நம்ம மரிக்கும் போது கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க. யாரு நம்ம எப்படி மறிக்க போறோம் நம்ம யாருக்கு தெரியாது, கர்த்தர் மட்டும் தான் தெரியும். அதனால இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார், நம்மளுக்கும் தேவன் வெளிப்படுத்துவாரு, நம்ம விசுவாசிப்போம். ஹalleluya ஹalleluya. ஒரு நாளும் நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்களேன். நான் உயிரோடு இருக்கிற காலெல்லாம் என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ, நேத்து கூட நம்ம ஒரு ஜெப குறிப்பை கேட்டோம், எவ்வளோ காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எத்தனையோ நம்ம இதயத்தை நொறுக்கிற காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போறது பொண்ணோ புகழோ எந்த வீடோ, நம்ம வீடு கட்டி இருக்கோம் பெருமை பாராட்ட முடியாது, ஜுவல்ஸ் மணி வச்சிருக்கோம், எதை நம்ம விட்டுட்டு போறோம்? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் பொண்ணா கொடுக்கப்பட்டதா? யாக்கோபு இந்த 10 ஏக்கர் டீ எஸ்டேட், 100 ஏக்கர் காஃபி எஸ்டேட், இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இந்த ஒரு 100 கிலோ கோல்டு எடுத்துக்கோ, கோல்டு காயின்ஸ் எடுத்துக்கோ, இந்த ஒரு $100 மில்லியன் எடுத்துக்கோ, இப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்ப இந்த தகப்பன்மாரெல்லாம் எப்படி நீங்க நினைக்கலாம், ஐயோ என் கையில ஒண்ணுமே இல்லை, என் பிள்ளைக்கு நான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. உங்க வாய் வார்த்தையினால. ஏன்னா நான் வீடு கொடுத்தா அது ஒருவேளை இடிஞ்சு விழுந்துரும், நான் பணம் கொடுத்தா அது தீந்து போயிடும், நான் ஒருவேளை தங்கத்தை கொடுத்தா அது யாராவது திருடிட்டு போயிடலாம். ஆனா வார்த்தை, தேவனோட வார்த்தை என்ற ஆசீர்வாதத்தை என் பிள்ளைங்க மேல நான் கொடுக்கும் போது அது அழியாத சொத்து. இன்னைக்கு யாருமே என் பிள்ளைங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. தேவனோட வார்த்தை என்ற அழியாத சொத்து என் கூட இருக்கும்போது என் பிள்ளைங்க ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டாங்க. இன்னும் வரப்போற சமுதாயத்தை ஹெல்தியா என்னால உருவாக்க முடியும். ஹalleluya ஹalleluya. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இனிமேல் நான் என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹalleluya ஹalleluya. ஆசீர்வதிப்போமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு பிள்ளைங்க இல்லையே, நான் யாரை ஆசீர்வதிக்கிறது? இந்த சபையில இருக்கிற மொத்த பிள்ளைங்களும் நம்மளது தான். ஹalleluya. எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். ஹalleluya. எல்லாம் நம்மளோட ஆவிக்குரிய பிள்ளைங்களை தான். அவங்க ஆசீர்வதிக்கிறதே நம்மளோட கடமை. ஹalleluya ஹalleluya. அப்ப தேவன் என்ன பண்ணாரா? தேவன் யாரை ஆசீர்வதித்தாரு? ஈசாக்க அரவணைத்து ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கோ தன் மகனை எப்படி ஆசீர்வதித்தாரு? அந்த நெகட்டிவ் ஸ்டோரிக்குள்ள நான் போகவே இல்லை. ஆசீர்வதித்தாரா? எப்படி ஆசீர்வதித்தாரா? வானத்தின் பனியை போலவும் பெஸ்ட் ஃபீஸ்ட் ஆன் தி ஃபைனஸ்ட் தம்பி அப்படின்னு சொன்னாராம். உனக்கு பெஸ்ட், உன் வாழ்க்கை பெஸ்டா இருக்க போகுது. நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீ உதவாக்கரையா தான் இருக்க போற, யூஸ்லெஸ்ஸா இருக்க போற, என்ன பண்ணிட்டு இருக்க, கோவத்துல இதெல்லாம் திட்டுறோம். ஆனா இங்க ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. You are going to feast on the finest. You're going to feast on the finest. ஒரு நாளும் யோ மகனே, you're going to feast on the finest. நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்காத நிலைமை என்ன தெரியுமா? பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க தவறிட்டோம். ஹalleluya. சோ இன்று முதல் நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya. அடுத்தது வாசிப்போம். ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தருகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி, ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். நீ பரதேசியா இருக்க, ஆனா நிலையான தேசத்துல நீ இருக்க போறப்பா. ஹalleluya ஹalleluya. உன்னதமான ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மளை நிரப்ப விரும்புறார். ஹalleluya. சோ இன்னைக்கு ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா என் பிள்ளைங்களை, என் குடும்பத்தை, என் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா எனக்கு பாரூக் இருந்தா நான் பெராக்காவா மாறணும். ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு பாரூக் இருந்தா நான் என்னவா மாறுவேன்? ஹalleluya. முதலாவது ஆபிரகாம அழைத்து தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு மேல தேவன் அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்தார். கடைசி இல்ல, ஈசாக்க அரவன், சாரி நீங்கெல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. ஈசாக்க அரவணைத்து ஆசீர்வதித்தார். யாக்கோப அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்தார். ஹalleluya. யாக்கோப அன்பு கூற முடியுமா? அவன் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினவன். ஆனா தேவன் சொல்றாரு,
யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன், ஈசாவையோ நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாராம்? யாக்கோபை, அதாவது நான் ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டப்பா, என்னை மன்னிப்பீங்களாப்பா, அப்பா எனக்கு ஒரு மன்னிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, நான் மாறிடுறேன்ப்பான்னு அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சா தேவன் சொல்றாங்க, நான் உன்னதாமா சிநேகிக்கிறேன், நான் உன்னதாமா சிநேகிக்கிறேன், நான் உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. உன் மேல அன்பு கூர்ந்து நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். அப்பா என் மேல அன்பு கூற யாருமே இல்லப்பா, என் குடும்பம்லாம் என்னை ஒதுக்குறாங்கப்பா, என்னை வெறுத்து ஒதுக்குறாங்கப்பான்ற ஒரு மனநிலையில நீங்க வந்திருந்தா தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாராம்? அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்க விரும்புறாராம். ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஆசீர்வதிச்சது? ஆபிரகாம். ஃபர்ஸ்ட் யார் ஆசீர்வதிச்சது? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமோ ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கோ யாக்கோபை ஆசீர்வதித்தார். இப்ப நம்ம பார்க்க போறது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஒரே குடும்பம், அப்பா மகன், இப்ப பேரன்ல வந்து நிக்கிறோம். அதான் சொன்னேன், இன்னைக்கு மெசேஜ் அப்பாக்களுக்கு, அம்மாக்களுக்கு, பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கு. அதனால யாரும் இன்னைக்கு தூங்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வதிக்கிற கடமையை தேவன் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு God wants to bless Jacob. ஹல்லேலூயா. வாசிப்போம் ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஹல்லேலூயா. பேரனுக்கு என்ன ஆசீர்வாதம்? உங்க தாத்தா ஆபிரகாமுக்கும் உங்க அப்பா ஈசாக்குக்கு கொடுத்த அதே தேசங்களை நான் உன்னை என்ன பண்ணுவேன், நீ பரதேசியா இருக்க, நான் உன்னை சுதந்திரிக்கும்படி நான் செய்வேன்னு தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படி அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா போச்சுல. இப்ப கெசியாவோட பிள்ளை ஃபேத்லின் ஜான், இப்ப அவங்களோட பிள்ளைங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படி கடந்து போனோம்? சந்ததி சந்ததியா, சந்ததி சந்ததியா. அப்ப கடமை இன்னைக்கு யாரு மேல இருக்கு? நம்மலாம் நிறைய குடும்பத்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டின். இல்லை, எங்க வீட்டில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டின். அப்போ என் சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் எப்படியாப்பட்ட ஒரு மதரா நான் இருக்கணும், நான் எப்படியாப்பட்ட ஒரு ஃபாதரா இருக்கணும், எப்படியாப்பட்ட ஒரு சகோதரியா இருக்கணும், எப்படியாப்பட்ட ஒரு சகோதரனா நான் இருக்கணும்னு இன்னைக்கு நம்மளையே ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தையை நம்ம ஆசீர்வாதமா கூறும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்ம பல மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நான் உன்னை நினைச்சிருக்கேன், நான் உன்னை நினைவு கூர்ந்துட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னை மட்டும் இல்லம்மா, உன் வீட்டையும் சேர்த்து நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். அதான் தேவன் இன்னைக்கு சொல்றார். ஹல்லேலூயா. சோ யாக்கோபு எத்தனா இருந்தான், அவன் ஏமாத்தி ஒரு ஆசீர்வாதத்தை தன் தகப்பன் இடத்துல வாங்கினான். ஆனா அதே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது ரெண்டாவது 2-fold blessing, ஜேக்கபுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆபிரகாமை பார்க்கிலும் ஈசாக்கை பார்க்கிலும் யாக்கோபுக்கு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆமென். அவன் எத்தனா இருந்தான். ஒருவேளை நீங்க தவறி போயிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். ஆனா மனம் திரும்பி இன்றைய தினத்துல நீங்க கர்த்தரோட சமூகத்துல வரும்போது தேவன் நீங்க எத்தனா இருந்தா கூட உங்க பெயரை மாற்றி இஸ்ரவேலா உங்களை அக்செப்ட் பண்ணி ஒரு பெரிய ஜாதியா தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தா, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான், அவர் எப்படியாப்பட்டவரா? நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ என்ன பண்ணுவியா? பழுகி. அவரோட ஆசீர்வாதம் வார்த்தைகள் பாத்தீங்களா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களை இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிச்சிருக்கோம். தேவனோட வார்த்தை பாருங்க, வாசிப்போம். நீங்க பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 கோத்திரங்கள். ஒண்ணு கோலும் தடியா போனவனுக்கு தேவன் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள்.
ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு கோடி கோடியா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. பைபிள்லயே பிக்கெஸ்ட் blessing எது சொல்லுங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹalleluya. கோடா கோடியாய்னா பேங்க்ல 1 கோடி 10 கோடி 100 கோடி, டாலர்ஸ்ல 100 கோடி 500 கோடி. தேவனோட ஆசீர்வாதம் என் மேல இருக்கும்போது, தேவனோட ஆசீர்வாதம் இருக்கும்போது அவர் வேதனையை கூட்டார். ஹalleluya. அது கூட ஐஸ்வர்யம் வந்துரும். ஆமென். ஹalleluya. அப்புறம் யாக்கோபுக்கு எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்? நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு, உன் தாத்தாக்கு உங்க அப்பாக்கு கொடுத்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின், ஹalleluya, உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியாப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya. நான் மட்டும் இல்லப்பா, என் பிள்ளைங்க மட்டும் இல்லப்பா, சந்ததி சந்ததியா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் குடும்பத்துல யாருக்குமே அன்டைம்லி டெத். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தா டைமுக்கு முன்னாடி செத்து போயிடுறாங்க. நிறைய பிள்ளைங்களோட கணவரை இழக்கிறாங்க, நிறைய மனைவிகளை இழக்கிறாங்க. எல்லாம் டைம் அன்டைம்லி டெத்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு God wants to break the spirit of untimely death. இன்னும் ஒரு காரியம், இன்னும் அப்படி ஒரு அசம்பாவிதம் என் குடும்பத்துல நடக்கக்கூடாது, என் சந்ததிகளுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த வாஞ்சையோட ஒரு தாய்மாரும் ஒரு தகப்பன்மாரும் ஜெபிக்கும் போது தேவன் அந்த கட்டுகளை, அந்த சாபங்களை தேவனுடைய தினத்துல உடைப்பார். ஹalleluya ஹalleluya. ஏன்னா தேவனுடைய தினத்துல நம்மள ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. வாசிப்போம் ஆதியாகமம் 35:13. தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்சூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். ஹalleluya. தேவன் யாக்கோபை பரிபூர்ணமா ஆசீர்வதித்தார். ஹalleluya. இப்ப யாக்கோபு என்ன பண்ணார்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே இருந்துட்டாரா? இல்ல. யாக்கோபு என்ன பண்ணா? அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆனா ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தாங்க தெரியுங்களா? யோசேப்புக்கு கொடுத்தார். ஹalleluya. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் செடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்ப்பங்களுக்கும் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து, பிதாக்களின் ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேற்பட்டதா இருக்கும். நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஹalleluya. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஹalleluya ஹalleluya. யோசேப்புக்கு எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்? உன் தகப்பன், அத வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமென். ஹalleluya ஹalleluya. யோசேப்பு கனி தரும். ஹalleluya. இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தரோட ராஜ்யத்துல கனி கொடுக்கிறவங்களா இருக்கோமா? எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை எத்தனை பேர் நம்ம செய்துட்டு இருக்கோம்? Are we fruitful to the kingdom of God?
ஹல்லேலூயா. நம்ம சபை கட்டி 1 வருஷம் நம்ம அடுத்த வாரம் நம்ம கொண்டாட போறோம். எத்தனை பேர் பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த ஊழியத்தை மேபி நான் பண மூலியமா தாங்க முடியல, ஆனா நான் ஜெப மூலியமா தாங்க விரும்புறேன். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கார் பாஸ்டர், இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பாஸ்டர். தேவன் இந்த காரியத்தை என்னோடு பேசுறார் பாஸ்டர். நான் ஒரு நாளும் முழங்கால் போட்டு இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். எத்தனை பேரு நம்ம கனித்தர ஒரு மரமா இருக்கும். இன்றைய தினத்துல தேவன் எதுக்காக எனக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கொடுக்கிறார்னா, நான் என் சபைக்கு, என் வீட்டுக்கு முதல்ல நான் ஆசீர்வாதமா மாறணும், என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும், இந்த தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும் தேவன் விரும்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம டேபிளை நம்ம தேய்ச்சிட்டு இருக்கிற நேரம் இல்ல. தேவன் மகிமையான காரியங்களை செய்ததை நம்ம பார்த்திருக்கோம். நம்ம எங்க இருந்தோம், ஒரு வீடா ஜபமா நம்ம போயிட்டு இருந்த நம்மள நிலையான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு டெம்பரவரி தான், ஆனா நம்ம அலைஞ்சு திரிஞ்ச வேதனையை நினைக்கும் போது இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ மேன்மையான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சேர் கூட எம்டியா இருக்க கூடாதுப்பா. எத்தனையோ ஆத்மாக்கள் பா உங்களை அறியாம இந்த நீங்க ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன்னு தெரியாமையே இருக்காங்களேப்பா. அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்ப்பா. என் வீட்டு பக்கத்துல இருக்க அக்காக்கு, அண்ணாக்கு, தம்பி, தங்கச்சிக்கு நான் சொல்ல போறேன்ப்பா. நான் சும்மா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க நேரம் இது இல்லப்பா. நீ உங்களோட வருகை சமீபத்து இருக்குப்பா. நான் கனித்தரும் செடியா இருக்க விரும்புறேன்ப்பா. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு பொருத்தனையோடு இன்னைக்கு இருந்தா தேவன் நம்ம வாழ்க்கையில விசேஷித்த காரியங்களை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜூனியர் சர்ச்சுக்கு யாராவது அவங்க ஒருவேளை முடிச்சிட்டா பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் மேல வர சொன்னா நம்ம குடும்பமா உட்கார்ந்து நம்ம ஆசீர்வாதத்தை கூற போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாரா நம்மள? முதல் அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அடுத்தது அரவணைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மூன்றாவது அன்பு கூர்ந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு ஓபேதீதோம தெரியும்? ஓபேதீதோம் யாருங்க அவரு? ஏதோ ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரியே இருக்குங்களே, சைனீஸ் பேசுற மாதிரியே இருக்குவே நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற கேரக்டர். நம்ம எவ்வளோ வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமோ, பாஸ்டர் அழகா ஒரு மெசேஜ் எடுத்தாரு. வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது வார்த்தை என்ன ஆகும்? மைண்ட்ல போகும். அந்த வார்த்தையை தியானிக்க அது எங்க போகும்? ஹார்ட்ல போகும். அந்த வார்த்தையை இன்னும் நம்ம அறிக்கை செய்ய என் வாழ்க்கையில நிறைவேறும். சிம்பிள். வார்த்தையை வாசிக்கிறோம், அதை என்ன பண்றோம்? தியானிக்கிறோம். வாயில அதை அறிக்கை செஞ்சு அசை போடுறோம். அது என்னைக்கு வாயில இருந்து அந்த வார்த்தை புறப்பட்டுச்சோ அது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை ஒரு முறை முடிச்சிட்டோம்? இந்த வருஷம் பாஸ்டர் காம்படிஷன் வச்சிருந்தாரே, சபைக்கு தவறாம வரவங்களுக்கு நானே ஞாபகப்படுத்தி பாஸ்டர் கிட்ட கிஃப்ட் வாங்கிக்கோங்க. சபைக்கு ரெகுலரா வரவங்களுக்கு கிஃப்ட். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ரெகுலரா ஒரு வாரம் கூட நீங்க லீவ் போடாம வந்தவங்களுக்கெல்லாம் பாஸ்டர் கிஃப்ட் கொடுப்பாரு. இன்னொன்னு, வேதாகமத்தை மினிமம் எத்தனை முறை முடிக்க சொல்லியிருக்காரு பாஸ்டர்? ஒரு முறை. ஆக்சுவலி விசுவாசிகள் ஒரு முறை முடிக்கலாம். ஆனா இங்க வந்து நின்று பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கும் சேர்த்து சொல்ற ஒரு ஊழியக்காரரும் மினிமம் 4 முறை ஒரு வருஷத்துல வேதாகம் படிக்காம வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ரூல் போட்டா நம்ம எத்தனை பேர் இங்க நிக்க முடியும்? எத்தனை பேர் ஆராதனை நடத்த முடியும்? இந்த வருஷம் நம்ம வைராக்கியமா தேவனோட வார்த்தையை வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலதான்ப்பா, உண்மைதான்ப்பா, அவ்வளோ வாசிக்கலப்பா நான். ஆனா இன்றைய தினத்துலப்பா நான் ஒரு முடிவை எடுக்கிறேன்ப்பா. அப்பா உங்களுடைய வேதம் என் வாயிலிருந்து பிரியாம இருக்கணும்ப்பா. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவன் விளம்பின வேதமே நலம். ஹல்லேலூயா. பொண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை சிஸ்டர், வெள்ளி இருந்து பிரயோஜனம் இல்லை சிஸ்டர். தேவனோட வார்த்தை மட்டும் என்னோட சிந்தையில இருந்து என்னோட இதயத்துல போய் அதை நான் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த எல்லா ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, சந்ததியா அந்த ஆசீர்வாதங்கள் போகும். ஹல்லேலூயா. ஓபேதியிடமோட வீட்டுல 2 சாமுவேல் 6:11 வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை மாசம் உடன்படிக்கை பெட்டி அவரோட வீட்டுல இருந்துச்சான்? ஓபேதியிடம் வீட்டுல 3 மாசம் தான் இருந்துச்சான். அவரை அப்படி ஆசீர்வதிச்சாராம். இந்த ராஜாவே கேள்விப்பட்டாராம். ஐயோ இவனை இவ்வளோ ஆசீர்வதிச்சு அந்த ராஜாவே வியந்துட்டாராம். எடுத்துட்டு வா பெட்டி அங்க இருந்துன்னு சொல்லிட்டாராம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்களாம். இன்னைக்கு தேவன் நம்மள பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டா வெள்ளூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வராதா? எவ்வளவு சின்ன ஊரு தானே இது. நிச்சயமா எல்லாரும் ஐயோ கெசியாவை தேவன்
பயங்கர அபிரிவிதமா ஆசீர்வதித்தாங்களாமே அப்படின்னு சபை முதல் பேசும். அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டி, நம்ம ஸ்ட்ரீட் எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அவர் வீட்டுல என்ன வைத்திருந்தாங்களாம்? சரி, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஓகே ஓகே இருந்ததா? ஓகே. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற உடன்படிக்கை பெட்டி எது தெரியுமா? எது தெரியுமா? இதுல என்ன இருக்கு? அந்த பலகை என்ன? அந்த கற்பலகைகள்ல என்ன எழுதியிருந்தது இருக்கா? எங்க இருக்கு? இது உள்ள இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இருக்கா? கட்டளைகள் இருக்கா? அடுத்தது என்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட, நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம். அதை எப்படி இங்கிலீஷ்லனா ஜீவ லிவிங் பிரெட், லிவிங் மன்னா நான் தான். இருக்காரா? இல்ல இருக்கார். இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து நடத்துகிற துளிர்த்த ஆரோனின் கோல் யாரு? ஆவியானவர். எல்லாமே இருக்கா? அப்ப நம்ம வீட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டி எத்தனை நாளா வச்சிருக்கோம்? எத்தனை நாளா வச்சிருக்கோம்? உடன்படிக்கை பெட்டியை திறக்கவே இல்லை சிஸ்டர். தலகாணி கடியிலேயே இருக்குங்க சிஸ்டர். ஏன்னா பேய் வராம பாதுகாத்துக்கும். அப்படிதானே இன்னைக்கு நிறைய பேர் வச்சிட்டு இருக்கோம் சிஸ்டர். இது திறந்து வாசிக்கிற வேண்டிய வேலை. ஹல்லேலூயா. நம்ம தூங்கிட்டோம். தலகாணி கடியில வச்சுக்கிற ஒரு பொக்கிஷம் இது கிடையாது. விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இது எடுத்துட்டு போக முடியல. அவங்க இதய பலகையில வசனத்தை எழுதி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தேவன் கிருபையா கொடுத்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம தலகாணி கடியிலையும் நம்ம பெட்டிகளையும் நம்ம கபோர்ட்லயும் வச்சு தூங்குற நேரம் இல்லை. தேவனோட வார்த்தையை வாசிக்க தான் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில நம்மளால கொண்டு வர முடியும். நம்ம வீடுகள்ல நம்ம கொண்டு வர முடியும். எப்ப வசனம் வந்தாதான் என் கேரக்டர், என் சுபாவம் இயேசுவை போல மாறும். நான் எவ்வளோ பாட்டு பாடினாலும், எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், நான் எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என் வாழ்க்கை மாற போறதில்லை. தேவனோட வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செஞ்சா மட்டும்தான், என் சுபாவம் மாறினாதான். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? ஏய், நீ சர்ச்சுக்கு போய் இப்படி பேசுறியே, அதுக்கு ரட்சிக்கப்படாமே இருந்துடலான்னு எத்தனை பேரோட சாட்சிகள் குடும்பத்துல இருக்கு? நீ சர்ச்சுக்கு போற, ஆனா வாய் திறந்தா இப்படி வார்த்தைகள் பேசுறியே. ஆனா வேதத்தை நம்ம ஆராய பெரோயா சபையார் வேதத்தை எப்படி என்ன பண்ணாங்களாம்? ஆராய மனோவாஞ்சையாய் வேதத்தை வாசிச்சாங்களாம். வேதத்தை ஆராயும் போது நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். தேவன் இன்னைக்கு விசுவாச திருச்சபையில் இருக்கிற ஒருத்தரையும் நற்குணசாலிகளா அழைக்கிறாரு. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? மனோவாஞ்சையாய் வேதத்தை வாசிக்கணும். மனோவாஞ்சையாய் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆலஃப் டவ் நம்ம பார்த்தோம். ஒரு வசனத்துல ஆலஃப் டவ் பார்த்தோம். அது எவ்வளவு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சோ வேதத்தை ஆராய்கிற ஜனங்களோட வாழ்க்கையில தேவன் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப உங்களோட உடன்படிக்கை பெட்டி எல்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு கொண்டு வராதவங்க வெட்கப்படணும். உடன்படிக்கை பெட்டியை கூட என்னால தூக்கிட்டு வர முடியாட்டி என்ன வாழ்க்கைங்க? என்ன வாழ்க்கை? தேவனோட வார்த்தையை நான் சுமந்தா இந்த வார்த்தை என்ன சுமக்கும்? கிறிஸ்மஸ், நியூ இயர், ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் வாங்காதீங்க, ஒரு வேதத்தை வாங்கி தூக்கிட்டு வாங்க. ஷேம் ஆன் யூ. தேவ சன்னதியில வேதத்தை இல்லாம வரவங்களுக்கு ஷேம். ஐயோ உங்களுக்கு. Don't come without the word of God. ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஜுவல்ஸ் போடணும், பட்டு புடவை கட்டணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆலயத்துக்கு வரும்போது வேதம் எங்க? ஏன் அப்படியாப்பட்ட ஒரு ஆவி இது நம்மளால தூக்க முடியாதா? ஒரு வேதத்தை நம்மளால வாங்க முடியாதா? Come with the word of God. தூக்கி காட்டுங்க. வேதம் இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி காட்டுங்க. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேதத்தை தூக்கி கொண்டு இருக்கிற அப்பா, உடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் மனதாரப்பா வா பாஸ்டரோடு இணைந்துப்பா வாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைங்க வாழ்ந்திருக்கட்டும்ப்பா, சுகித்திருக்கட்டும்ப்பா. அப்பா, அநேக ஆசீர்வாதத்தை நாங்க வாசிச்சோமேப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைங்களோட சிரசின் மேல தலைமுறையாய் தங்கி இருப்பதாகப்பா. தலைமுறையாய் தங்கி இருப்பதாகப்பா. ஒரு ஜூனியர் சர்ச் டீச்சர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, பைபிள் எடுத்துட்டு வாங்க. பைபிள் கொண்டு வராட்டி பனிஷ்மெண்ட் கொடுங்க, உள்ள சேர்க்காதீங்க. வேத வார்த்தை தூக்காம வரவே கூடாது. ஜூனியர் சர்ச்சுக்கு அடுத்த வாரம் வர பிள்ளைங்க என்ன கொண்டு வரணும்? இதுதான் என்னோட உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. இதை நான் வாசிக்கணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஜூனியர் சர்ச்சுக்கு ஒரு கிளாப். நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ, அந்த பிள்ளைங்க அத்தனை மெமரி வேர்ஸை படிச்சு அத்தனை வாசி அவங்க பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நின்று இருக்காங்க.
நாங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னெல்லாம் நம்பிக்கையில நம்ம அனுப்பவே இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்க நம்ம நம்பிக்கையெல்லாம் சிதறடிக்கும்படி எங்களால முடியும். எங்க தேவன் எங்க பட்சத்தில் இருக்கும் போது எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் அப்படின்னு கலக்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ற தினத்துல சந்ததி சந்ததியா, சந்ததி சந்ததியா. நான் சொல்றது உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா வேதத்தை மட்டும் தூக்கி பாருங்களேன், வேதத்தை மட்டும் வாசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கை வித்தியாசமா வரும். हालेलुया। भैया आप हिंदी समझते हैं, लेकिन मैं तमिल में मीन्स प्रीच कर रही हूँ। लेकिन पिता परमेश्वर को ये कहना है कि डरो मत, तुम डरो मत, तुम मगन हो, मैं बड़ा कार्य करूंगा। हालेलुया। आज का दिन आशीर्वाद का दिन है। हालेलुया। आशाओं का दिन है। आपके दिल में जो भी ख्वाहिश है आज इस दिन यीशु मसीह जरूर पूरा करेगा। हालेलुया। जो भी प्रार्थना है, जो भी विनती है, आज यीशु मसीह आपके जिंदगी में वो जरूर वो காமியாப் கரேகா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஒரு ஜெப சிந்தையோட, அப்பா அப்பா கடைசியா ஒரே ஒரு காரியம் ஏசப்பா பரமேறி செல்லும் போது இந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சிடலாமா? லூக்கு 24:50. அவர் என்ன அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஏசப்பா அசெண்ட் ஆகும் போது அவர் என்ன பண்ணாரு? அவர் கைகளை உயர்த்தி அவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம் செய்தார். ஹalleluya. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது ஏசப்பா என்ன பண்ணாராம்? எப்படி ஆசீர்வதித்தாரா? ஏசப்பாவே கைகளை உயர்த்தும் போது சபையில ஏன் நம்மளால கைகளை உயர்த்த முடியல? ஹalleluya. ஆராதிக்கும் போது கைகள் உயர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஆசீர்வதிக்கவாவது கைகளை உயர்த்துவீங்களா? ஏசப்பா என்ன பண்ணாராம்? கைகளை உயர்த்தி உன்னதத்தின் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாரா? எப்படி ஆசீர்வதித்தாரா? அப்ப நமக்கு கை இருக்கா? நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஏசப்பாக்கு ஒரு பரூக் பண்ணலாமா? ஹல்லேலூயாப்பா, ஹல்லேலூயாப்பா, ஹல்லேலூயாப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லப்பா, உங்களை போல ஒரு தேவன் இல்லப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெப சிந்தையோட, அப்பா அப்பா இன்றைய தினத்துல எங்களை அழைத்து ஆசீர்வதிக்கன்னு சொன்னீங்களப்பா. ஓ எங்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. எங்க மேல அன்பு கூர்ந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா இன்றைய தினத்துலப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க சந்ததியை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஓரி மலரபோ ஷலரப்பா, ஓரி மலரபோ ஷலரப்பா. சில்ட்ரன் எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கங்க போங்க. எல்லா சில்ட்ரனும் உங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல போய் உட்காருங்க. ரீமா ஷலரபா ரிக்கலரபா, ரீமா லரபோ ஷலரபா பாரி கலரப்பா. ஒருவேளை உங்க ஃபேமிலி இல்லாம நீங்க இங்க வந்திருந்தா பக்கத்துல இருக்க சகோதரிகளோட கையை பிடிச்சுக்கங்க. பக்கத்துல இருக்க சகோதரியோட கை. நம்ம எல்லாம் கிறிஸ்துவோட ஒரே குடும்பம், ஒரே कुडुंबो ओरी मलरपा ओरी बोशलरबोरी कलरपा जो भी आपके पास है उसके हाथ पकड़ के आज एक आशीर्वाद का दिन है। पिता परमेश्वर हमें आशीर्वाद करना चाहते हैं। रीमा लरबोशलरबारी कलरपा ओरी बोशलरबारी कलरबोशिनी कलरपा रीमा शलरबोरी कलरबारी कलरबा ओ உங்க பிள்ளைங்களோட சிரசின் மேல கைகளை வைத்து உங்க பிள்ளைங்களோட தலை மேல கைகளை வைத்து ரீமா ஷலரபாரி கலரப்பா ஜூனியர் சர்ச் டீச்சர்ஸ் உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க மேல கரங்களை வைத்து ஓரி மலரபோ ஷலரபாரி கலரப்பா ஓரி மஷலரபாரி கலரபா ரீ ஷலரப்பா உங்க பிள்ளைங்களை மனதார ஆசீர்வாதம் எவ்வளவோ வார்த்தையை நீங்க கேட்டீங்களே ஓரி மஷலரபாரி கலரப்பா ஓரி மலரபாரி கலரபோ ஷலரப்பா ஹரி மலரபோ ஷரி கலரப்பா அப்பா 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 ரீமா ஷலரபோரி கலரப்பா ரீமா ஷலரபோரி கலரப்பா ஆசீர்வதிங்க 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 உங்க வாயில இருந்து அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வரட்டும். பக்கத்துல இருக்க சகோதரி ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, உங்க கணவர் ஆசீர்வதிங்க, உங்க மனைவி ஆசீர்வதிங்க. ஓ இது ஆசீர்வாதத்தின் நேரம். தேவன் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தாரே ஓ ரிமலரப்பா உங்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்காரே ஓ ரிமலரபோ ஷலரபாரி கலரப்பா. ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன்னோட
தன்னோட மகன் ஈசாக்குக்கு கொடுத்தானே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஓ ரீ மலரப்பா ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஓ ரீ மலர வாரி கலரப்பா. ஒருவேளை ஒரு மகளா நீங்க இருக்கலாம், உங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். உங்க பேரண்ட்ஸ்க்காக நீங்க ஜெபிங்க, உங்க பேரண்ட்ஸை நீங்க ஆசீர்வதிங்க. ரீ மஷலர வாரி கலரபா, ரீ பலர வாரி கலரபா, ராமஷலர வாரி கலரப்பா. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு வாசிச்சோமே, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு மேல சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க பிள்ளைகள் மேல கூறுங்க. ரீபோ ஷலரபரி கலரப்பா. ஓ ரீபா உங்க கணவர் மேல கூறுங்க, உங்க மனைவி மேல கூறுங்க. ரீபலரபோ ஷலரபரி கலரபா, ரீமலரபோ ஷலரபரி கலரப்பா. ஓ ரீமலரபா ஷலரப்பா. உங்களை அழைக்கிறார் தேவன், உங்களை அழைக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். மகளே, நான் உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். நானாப்பா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களை தான் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல மனதுருகிற தேவன் இன்றைய தினத்துல சொல்றார், நான் உன்னை அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புறேம்மா. ஏமா ஏமா அழுகிற, ஏமா அழுகிற, ஏமா காரியத்தை குறிச்சு நீ சோர்ந்து போயிருக்க, ஏன் கண்ணீரோட இருக்க? நான் உன்னை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீமா ஷலரபரி கலரப்பா, ரீமலரபோ ஷலரப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. குடும்பமா நீங்க ஆசீர்வதிக்கிறத பார்க்கும்போது ஓ அப்பா, அப்பா அந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்குவதாகப்பா. ரீமலரபோ ரிபலரபா, ரீமலரப்பா. அப்பா என்ன அரவணைக்க யாருமே இல்லப்பா. கணவனால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கனேப்பா, என் பிள்ளைகளால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கனேப்பா, எந்த உறவுமே எனக்கு இல்லையேப்பா அப்படின்னு அரவணைப்பு இல்லாம கதறி கொண்டிருக்கீங்களா? சகோதரியே, தேவன் உங்களை பார்த்து ஓ ரீமலரப்பா. ஈசாக்க அரவணைத்த தேவன், ஈசாக்க அரவணைத்த தேவன். ஓ ரீமலரபோ ரிகலரப்பா. இன்றைய தினத்துல உங்களையும் அரவணைத்து ஓ ஒரு பெரிய அறுவடைய, ஒரு ஆசீர்வாதத்தின் அறுவடைய உங்க வாழ்க்கையில கட்டளை இடுறாரு. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுங்க. ரீமா ஷலரபோ ரிகலரப்பா, ரீமலரபோ ஷலரபா, ஆரிகலரபோ ரிபலரபோ ஷலரப்பா. அன்பு கூறுகிற தேவனா, அன்பு கூறுகிற தேவனா. அப்பா, அப்பா, அப்பா யாருப்பா என்ன நேசிப்பா? என்னோட கேரக்டருக்கு யாருமே என்ன நேசிக்கலையப்பா அப்பா அப்படின்னு ஒருவேளை கண்ணீரோட நீங்க இருந்தீங்கன்னா, ஓ யாக்கோபு எத்தனை இருந்த போதும் ஒரு மலரப்பா, ஓ உன்னதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாரே. அவனோட பேரை இஸ்ரவேல்னு மாற்றினாரே. ஒரு மலரபோ ஷலரபரி கலரப்பா. அதே தேவன், அதே தேவன் இன்றைய தினத்துல நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா லரபோ ரிகலரபோ ரிகலரபா, ரீமா ஷலரபரி பலரபா, ரீபோ ஷலரபரி கலரபோ ஷலரபா. ஓ நன்றி, 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 நன்றிப்பா. பாஸ்டர் ரீபோ ஷலரபரி கலரபோ ஷரி கலரப்பா. அப்பா, அப்பா உம்முடைய வேதம் ஒரு நாள் எங்க வாயிலிருந்து பிரியாதபடிக்குப்பா, எங்க சிந்தையில இருந்து எங்க இதயத்துக்கு அது போய் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க வாழ்க்கையில கொண்டு வரும்படிப்பா நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ரீமா ஷலரபரி பலரபா, ரீமா ஷலரபரி கலரபோ ஷலரபா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி உங்க பிள்ளையை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, மனைவி கணவனை ஆசீர்வதிங்க, பெற்றோர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவேளை பக்கத்தில் இருப்பார்லானா அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிங்க. ஒருவேளை தூரத்தில் இருப்பார்லானா ஜெபத்தில் அவர்களை நினைவு கூறுங்க. பெற்றோரே, வயதானவர்களே, உங்க பிள்ளைங்களை ஜெபத்தில் நடைங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன், என் மகளை ஆசீர்வதிக்கிறேன், என் மகனை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க. என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பிறந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆண்டு வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளை கையில் தலைமையில வச்சு கை வச்சு இந்த ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லை, ஆண்டுடைய வசனத்தை சொல்லி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். என்னோட இணைஞ்சு எல்லாம் சொல்லலாமா? என்னோட இணைஞ்ச ஆண்டோடைய வார்த்தைகளை, இந்த வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர்.
நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் உன்னை போதித்து உன்னை நடத்துவாராக. கர்த்தர் நீரூற்று அண்டையில் உன்னை நடத்துவாராக. மகனே மகளே, நீ கனி தரும் செடி. நீ சோறு அண்டையில் இருக்கிற கனி தரும் செடி. நீ திராட்சை கொடி என்று சொல்லி ஆசீர்வதிங்க. பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாய் இருப்பாயாக. நீ நற்குல திராட்சை கொடியாய் நீ இருப்பாயாக. நீ கனி தருவாயாக. நீ பரவி பெருகுவாயாக. நீ பரவி பாய்கிற நதிகளை போல இருப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி ஆசீர்வதிங்க. பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, பிள்ளைகளை பேரை சொல்லுங்க. யாக்கோபே, நீ வேர் பற்றி, இஸ்ரவேலே, நீ பூத்து காய்த்து உலகத்தை பல்லால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு அபிஷேகம். ஆசீர்வாதம் என்பது வல்லமை. ஆசீர்வாதம் என்பது ஜீவன். அந்த ஜீவன், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலேயும், உங்கள் குடும்பங்கள் மேலேயும், முழு சபையிலையும் ஊழியங்களிலும் பாய்வதாக, பாய்வதாக. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேக வல்லமை பாய்வதாக. கர்த்தர் ஜபங்களை கேட்டு இந்த ஆசீர்வாதங்களை கட்டட்டபடி எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி கரம் வல்லமையானதில் செய்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க.